இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கிற தினந்தோறும் நீங்கள் அற்புதங்களை பார்க்கலாம், அதிசயங்களை பார்க்கலாம். உண்மையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். இன்றைக்கு நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப காரியத்தில், பிஸ்னஸில், வேலையில், படிப்பில், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் வேணுமோ அந்த காரியத்தில் அதிசயம் செய்வார். அதிசயம்னா என்னது நினைக்கலாம்? இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் எப்படி நடக்குமா, இது அதிசயமாக இருக்கிறே அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அப்போது முடியாததை ஆண்டவர் முடிய செய்வார். இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா, எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தின போது அவனுக்கு நிறைய அதிசயங்களை செய்தாராம். அதே மாதிரி அதிசயத்தை காணப்படுவேன்னு சொல்கிறார். அவனுக்கு என்ன அதிசயம் செய்தார்? கடலை 2 பிளந்துட்டார். செங்கடலையே 2 கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டருக்கு கடல் 2 பிளந்து அதுக்கு நடத்தினாரான் வெட்டாந்தரையில். அது எவ்வளோ அதிசயம் இல்லை? இப்போ தண்ணீரை விளக்குனா கூட சகதி இருக்கும்ல, அதுகளை வெட்டாந்தரையில் காய்ந்த மண்ணில் அவங்க நடக்கும்படி குழந்தைகள், சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல. ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்த அதிசயம் தானே அது. அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? வனாந்தரத்தில் 30 லட்சம் ஜனங்கள், இவங்களுக்கு எப்படி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னாவை பொழிந்தருளுகிறார். தேவதூதர்கள் உண்ணக்கூடிய உணவை கொடுத்தாராம். எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை? தண்ணிக்கு என்ன பண்ணுறது? வனாந்தரத்தில் தண்ணியே இல்லை, கஷ்டப்படுவோமே, இவ்வளோ பேர் இருக்கிறோம்னா ஒரு பாறையிலேருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். சும்மா ஒரு 5 பேர் 10 பேர் இருக்குல்ல, 30 லட்சம் பேருக்கு தண்ணீர் குளிக்கிறதுக்கு எல்லா தேவைக்காக தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய அதிசயம் தானே! இவங்களை எப்படி வழி நடத்துறது? வனாந்தரத்தில் மேகஸ்தம் அப்படியே ஒரு பெரிய பில்லர் ஆஃப் க்ளவுட் முன்னால் அப்படியே போது வழி நடத்திட்டு கண்ணால் பார்க்குறாங்க. ராத்திரியான குளிருமே, இந்த ஆபத்தான இடமாச்சே வனாந்தரம், அந்த பாம்பு பூச்சியெல்லாம் ஓடுமேன்னா நெருப்பாய் மாறுகிறது. வெளிச்சம் கொடுக்கறது, அவங்களுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் பாதுகாக்கிறது, குளிர்ச்சியை போக்கி நல்ல அருமையான ஒரு சீதோஷ்ண நிலையை கொடுக்கறது. எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார் பார்த்தீங்களா? அதிசயம். தினந்தோறும் அவங்க அதிசயத்தை பார்த்தாங்க. நான் தினந்தோறும் அதிசயத்தை பார்க்குறேன். இயேசுவோடு நடந்து வந்ததை திரும்பி பார்த்தா அதிசயம். எத்தனை அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இயேசுவோடு நீங்கள் நடந்தீங்கன்னா அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை உங்களுக்காக செய்வார். விசுவாசிங்க, இன்றைக்கு ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்க போகிறது. தினம் காலையில் எழும்பினவன், ஆண்டவரே நீங்கள் அதிசயத்தை செய்கிற தேவன், இன்றைக்கி எனக்கு அதிசயம் செய்வீங்க, என்னை அதிசயமாக நடத்துவீங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். அந்த காரியத்தில் அதிசயம் நடக்கும். இன்றைக்கி எந்த காரியத்தில் அதிசயம் உங்களுக்கு நடக்கணும்? ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன், எனக்கு இந்த காரியத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிஸ்னஸில், வேலையில், படிப்பில் ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். ஆமென்.